Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் குலோப் ஜாமுன் வந்து பார்க்க போறோம். இது கருகாம சாஃப்ட்டா மெத்துன்னு வரதுக்கு எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது பார்க்கலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு 4 பிரெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப்பு சர்க்கரை, காஷ்மீரி பூ 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்தா, ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அலங்காரத்துக்காக பிஸ்தா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கிறீங்கன்னாக்கா மிக்சியில் வந்து அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்துட்டு கையிலே வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்க போகிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா இறுக்கமாக வந்து இருக்கணும். நல்லா கை அழுத்தம் கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலோ தண்ணியோ சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பால் வந்து இருக்குது. இது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊற வச்சுருக்கேன். ஸோ அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உருட்ட போகிறேன். ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விரிசல் இல்லாமல் நார்மலாக 2 கையில் வச்சு உருட்டினீங்கனாலே லேஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விரிசலும் இல்லாமல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். விரிசல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் குலோப் ஜாமுனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த குலோப் ஜாமுன் பிரெட் குலோப் ஜாமுனாக இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரிசல் வந்து இருந்தாலே வந்து விடைய ஆரம்பிக்கும். ஸோ விரிசல் இல்லாமல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சேர்த்து நான் வந்து பொரிச்சிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 4 வந்து சேர்த்துட்டு வந்து பொரிச்சிக்க ஆரம்பிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருகிடும். சிம்மில் வச்சிங்கனாலுமே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளறிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரௌன் ஷேப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்கரை பாகில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர்த்துடலாம். ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எண்ணெய் காயும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பாகு ரெடி பண்ணிங்கன்னா உடனே சக்கரை பாகு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து ஆற வைக்க வேண்டாம். ஸோ 1/4 கப்பு சக்கரை வந்து சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய், அதுக்கப்புறம் காஷ்மீர் பூ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு கம்பிப்பதம் இதாக வந்து ஒரு தொட்டி எடுக்கும்போது ஒரு நூல் மாதிரி வரும், அதான் கம்பிப்பதம். இப்போ சுட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்கரை பாகுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிருக்கும். ஸோ உடனே இதில் வந்து நமக்கு சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜீரா எல்லாமே அந்த சூடாக இருக்கும் போது சக்கரை பாகு சூடாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து அப்சர்வ் வந்து நல்லா பண்ணிக்கும். இப்போ இதை 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊற விடலாம். ஸோ ஊற வச்சு பார்த்தீங்கன்னாக்கா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சக்கரை பாகு முன்னாடியே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னாக்கா சக்கரை பாகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலோப் ஜாமுனில் வந்து நம்மளுக்கு வந்து ஊறாது. ஸோ வந்து குலோப் ஜாமுனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் குலோப் ஜாமுனில் செய்யும்போது கண்டிப்பாக இதில் இழுத்துக்கும். ஆனால் பிரெட் குலோப் ஜாமுனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சக்கரை பாகம் வந்து சூடாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து நீங்கள் சக்கரை பாகு வந்து திருப்பி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குலோப் ஜாமுன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணும்பொழுதே நீங்கள் சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும், சக்கரை பாகும் ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.